وما هو على الغيب بضنين وما هو بقول. மருத்துவத்துல பல மருத்துவ முறைகள் இருக்கு. எல்லா மருத்துவ முறையிலையும் மருந்து தேவை பதிவு செய்யணும் அப்படின்னாக்கா இப்ப நான் சொல்லித்தர போற மருத்துவ முறையில எந்த மருந்தோ எந்த உபகரணமும் தேவையில்லை. அவசர ஆபத்துக்கு எப்படி ஒரு ஆள் உதவி செய்யணும் சரி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களையும் காப்பாற்றிக்கலாம், மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம். ரோட்ல போகும்போது யாராவது பாதிக்கப்பட்டா கூட அவங்க உதவி செய்யணும். எல்லாம் கவனமா கவனிச்சிங்க. இப்ப நம்ம சொல்லித்தர போற மருத்துவ முறையில ஆயுதங்கள்லாம் ஒன்றும் இல்லை, 10 விரல் மட்டும்தான். 10 விரல் வச்சுக்கிட்டு எப்படிலாம் உதவி செய்யலாம், அதான் இதோட டெக்னிக். இது கவனம் பார்த்துக்க. எல்லாரும் எல்லாருமே தலை வச்சா என்ன செய்வீங்க? தைலம் தருவீங்க. நீங்கெல்லாம் மாத்திரம் தருவீங்க. மற்றவங்க என்ன செய்வீங்க? கையை பிடிச்சி உட்காந்துருக்கீங்க, அப்படித்தானே? டாக்டர் போவீங்க. ஓகே, இது மருந்து தேவையில்லை, தைலம் தேவையில்லை. டாக்டர் என்ன செய்யலாம்? கட்டவர்கள் இருக்கு இல்லையா? கட்டவர்கள் தலை வலிச்சுனாக்கா கட்டவர்கள் நகை இருக்கு இல்லையா? நகை இருக்கு. நகத்துக்கு வேறு பின்பக்கம், அது பின்பக்கத்துல இந்த கையில நகத்தால இது பிரஸ் பண்ணுங்க. செய்யும் எல்லாரும் புரியுதா? நகம் நகத்துக்கு பின்பக்கம் அது நேரா பிரஸ் பண்ணுங்க. ஒரு 6 நிமிஷம் 30 எண்ணிக்கை அப்படி செஞ்சீங்கன்னாக்கா செஞ்சுட்டு அடுத்த உடனே இந்த கையில செய்யும் ஒரு 30 எண்ணிக்கை நல்லா பிரஸ் பண்ணுங்க. ரத்தம் வராது. நம்ம நகம் தானே, நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு பிரஸ் பண்ணுங்க. அப்படி எல்லாரும் தெரியுதா? இதை பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணாக்கா தலைவலி எல்லாம் ஒரு அப்படியே தலைவலி போகிறது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். யூ கேன் ரியலைஸ் வெரி குட். அந்த தலைவலி கொஞ்சம் அப்படியே போயிடும். எது மாதிரி தலைவலி? பசினால் வர தலைவலி, ஜென்சினால் வர தலைவலி, அலைச்சல் வர தலைவலி, தூக்கம் இல்லாமல் வர தலைவலி, இல்லை பரிசைக்கு படிக்க போகிற தலைவலி, இது எல்லாமே இதில் கொஞ்சமா போயிடும். புரிஞ்ச எல்லாருக்கும் கிளியரா? தலைவலி என்ன செய்யும்? இப்போ எவ்வளவு நேரம் செய்யுங்க? 1/2 மணி நேரம் இல்ல, 1/2 நிமிஷம். ஆமா, நல்லா பிரஸ் பண்ணி இப்படி பண்ணாக்கா தலைவலி போறது நமக்கு எல்லாரும் தெரியும். ஓகே, சரி. மயக்கம் வந்தா என்ன செய்வீங்க எல்லாருமே? மயக்கம் வந்து ஒண்ணுமே தெரியாது இல்லையா? வெரி குட். மயக்கம் வந்து எல்லாருமே கீழே வந்துருவாங்க, அப்படித்தானே? மயக்கம் வர போறது எல்லாம் தெரியும் இல்லையா? தலை சுத்தரமா இருக்கும், தீவிரமா இருக்கும். அது மயக்கம் வந்து என்ன செய்யலாம? ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி மூக்கீழ பள்ளம் இருக்கு இல்லையா? மூக்கீழ பள்ளம் இருக்கு எல்லாருக்கும். இந்த பள்ளத்துல விரல வச்சு லேசா கசக்கி விட்டா போதும். வெரி குட். நல்லா கவனிச்சு பாருங்க எல்லாருமே. மயக்கம் வந்துச்சுன்னா பயப்பட தேவையில்லை, ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. இந்த மூக்கு கீழே எல்லாருக்கும் ஒரு பள்ளம் இருக்கும். கடவுள் அதுக்காக பள்ளத்தை படைச்சிருக்காரு. மயக்கத்தை தப்பிச்சுக்க தேவைதான். நம்ம வேற எதுக்கும் பயன்படுத்திட்டு இருக்கோம். இங்க விரல வச்சு நல்லா ஒரு பள்ளத்துல கட்டவரம் பக்கத்துல சேர பள்ளம் நல்லா கவனிச்சு என்ன செய்யுது? என்ன துப்புள் கவனிங்க. நான் பேர் வந்து நல்லா பிரஸ் பண்ணு. எவ்வளவு பிரஸ் பண்ணேன்? 1 நிமிஷம். அதே மாதிரி அந்த பக்கம் அந்த பக்கமும் பிரஸ் பண்ணு. பிரஸ் பண்ணாக்கா வயிற்று வலி அப்படியே குறையும். வயிற்று அப்படியே குறையும். என்ன செய்யும்? வெரி குட், வெரி குட். நல்ல பவர், மெமரி பவர், அது ஞாபக சக்தி. என்ன செய்யும்? நல்ல மனப்பாட சக்தி, நல்ல மெமரி பவர், ஞாபக சக்தி, படிச்சார மனப்பாடம். என்ன செய்யுது? நல்லா இருக்குது. நம்ம மருந்து மாத்திரம் வெளில வந்துட்டோமே. விரல வச்சு என்ன செய்யுது? ஆமா, அது என்ன செய்யும்? இப்போ சாரெல்லாம் கொட்டுறாங்க இல்லையா? தலையில கொட்டுறாங்க. அது எஃபெக்ட், நல்ல எஃபெக்ட் இருக்கு. இந்த கொட்டுற அதே இடத்துல லேசா விரல வச்சு மசாஜ் பண்ணிக்கணும். எந்த இடத்துல கொட்டுவாங்க? தலையில. அந்த இடத்துல மசாஜ் பண்ணிக்கணும். கொட்டுறது எல்லாம் கோபத்துல கூட நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க.
எப்பயோ யாரும் கத்து குடிச்சிட்டாங்க நல்ல காரணத்துக்காக. அது இப்ப கோவத்தினால சாதாரண கொட்டிட்டு இருக்காங்க. இன்னும் சாதாரண கொட்டா கோச்சிக்காதீங்க. மூளைப்போர் வளர்றதுக்காக தான் கொட்டுறாங்க. ஓகே, ஆனா வேகமா கொட்ட உடஞ்சிடும், வேற விஷயம். ஒன்றமா கொட்டணும். கொட்டினாங்க நல்ல பிரெயின். நம்ம என்ன செய்யுது, டெய்லி செய்ய தேவையில்லை. வாரத்தில் ஒரு நாள் 2 தடவை நினைச்சுன்னா அந்த உச்ச தலையில நல்லா வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். உங்க பிரெயின் பவருக்கும் ஞாபகம் சக்திக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? அதே மாதிரி காது பிடித்துக்கிறாங்க இல்லையா, அதுக்கும் கோவம் செஞ்சா கூட காது பிடித்துக்கிறது நல்ல எஃபெக்ட் இருக்கு. என்ன எஃபெக்ட் இருக்கு? நம்ம கண் பார்வைக்கு, அதே உடம்புல உற்சாகத்துக்கு எல்லாம் நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கு. அதான் காது கூட நம்ம தடைவிடுறது நல்லது. இப்ப நம்ம காது குத்துறாங்க இல்லையா, ஏமாத்துறது காது குத்துறது இல்ல, நதிமா காது குத்துறாங்க இல்லையா, அந்த காது குத்து. அப்படி காது குத்துற இடத்துல நல்லா பிரஸ் பண்ணி விட்டாக்கா கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. கண் பார்வை 2 நிமிஷம் நல்லா பார்வை நல்லா கிடைக்கும். சரி, இப்ப சில பேர் படபடப்பா இருக்காங்க. வீட்டுல பெரியவங்களா பாத்துருப்பீங்க, ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை வந்தாலோ கோவம் வந்தாலோ படபடப்பா இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன செய்யுது, என்ன செய்யலாம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பால்பட்டே சொல்லுவாங்க, படபடப்பு டென்ஷன் புரியுதா உங்களுக்கு? டென்ஷன் படபடப்பு டென்ஷன், அதாவது கோவமா இருப்பாங்க, நர்வஸா இருப்பாங்க. அப்ப என்ன செய்யணும்னா, இந்த கோட் ரேகை இருக்கு இல்லையா, ரேகையில இருந்து கரெக்டா 2 இன்ச்சு கீழே வச்சு பிரஸ் பண்ணா அந்த பால்பிட்டேஷன் படபடப்பு குறையும், டென்ஷன் தான் குறையும். இந்த மணிக்கட்டு ரேகையில இருந்து கரெக்டா 2 இன்ச்சு கீழே வச்சு பிரஸ் பண்ணாக்கா அந்த கோவம், இந்த படபடப்பு, டென்ஷன் எல்லாம் குறையும். ரேகை இல்லை, அந்த இது பாத்தீங்களா, ரேகை இல்லை, மணிக்கட்டு ரேகை மகன். நம்ம விளையாட்டுனாலையோ கீழே விழுந்தாலோ இல்ல மண்ணு கிண்டு பட்டாலோ கண்ணு சவுந்து போயிட எல்லாருக்குமே. சவுந்துக்கார எல்லாருக்கும் சவுந்து நம்ம என்ன செய்யறதுக்கு ஏதோ ஆயின்மெண்ட் போடும் இல்லையா, இனிமே ஆயின்மெண்ட் போட தேவையில்லை. கண்ணு மூக்கு ஓரம் இருக்கு இல்லையா, கண்ணு மூக்கு சேர இடம், அந்த விரல வச்சு லேசா மசாஜ் பண்ண செஞ்சாக்கா இந்த கண்ணு சிறப்பு அப்படியே மாறி போயிடும். செய்யலாம், எந்த பக்கம் சிவந்து இருக்கோ அந்த பக்கம் தாராளம் செய்யலாம். இப்ப கண்ணுல இந்த ரெண்டு இல்ல சரியா எல்லாரும் புரியுதா, கண்ணுல இந்த சைடு இல்லக்கா கண்ணு சிவப்பு மாறுபடும். இந்த புருவம் இருக்கு இல்லையா, இந்த